ஹாய் ஆல், வெல்கம் டு வினோதிஜி ஸ்பார்க்கிள் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலிப்ரிட்டி ஸ்கின்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப க்ளோவாக ரொம்ப கிளியரான ஒரு ஸ்கின்னோடு இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் வந்துட்டு செட் ஆகாதோ அது எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் சோப்பு. ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து சோப் வந்து எந்த செலிப்ரிட்டிஸுமே ஆக்ட்ரஸுமே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அப்படி யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நானுமே சோப் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். அது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷை வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீம் அண்ட் டர்மரிக் இருக்குது. ஸோ அந்த வேப்பிலையும் மஞ்சளும் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணும், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். அதுக்காக தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேரபன் அண்ட் பேத்தலட்ஸ் ஃப்ரீ, அதாவது இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இந்த ஃபேஸ் வாஷில் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் தான். அதனால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாக எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் தான். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபாக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, காம்பினேஷன் ஸ்கின், அப்புறம் வந்து ரொம்ப உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்னாலுமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இதிலே வந்து நீம் ஃபேஸ் பேக்கும் வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் பேக் க்ரீம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே பிம்பிள்ஸை வந்து ப்ரிவென்ட்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னில் உள்ள டஸ்ட்டு, பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 50 ml பேக் அண்ட் 2 100 ml பேக் வந்து நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு ஸ்கின் தான். ஸோ என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸுமே வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் மற்ற ஃபேஸ் வாஷ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் விற்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்கின் கேரில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி ஸ்கின் கேரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணணும். எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு பிராண்டும் கூட. நான் வந்து ஹிமாலயா பிராண்ட் அப்படின்னாலே ரொம்ப வந்து அந்த பிராண்டை வந்து நான் நம்பி தான் அந்த பிராண்டை வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டும் கூட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது ப்ரெக்னென்ட் டைமில் இருந்ததை விட ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் அதை வந்து ஃபேஸில் வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணுவேன். காலையிலையும் சரி நைட்டும் சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஒரு நாள் வந்து ஈவினிங் டைமில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் 2 times வந்து இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து ஆயிலியாக என் ஃபேஸ் வந்து இருக்கும், ரொம்ப வந்து டஸ்ட்டாக வெயிலில் போயிட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் 3 times கூட அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நல்லா ரீஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேஸில் உள்ள அந்த அழுக்கு, அந்த ஸ்வெட்டிங் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆன மாதிரி உங்களுக்கே நல்லா வந்து ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் வாஷை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரைஸும் கூட உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிராண்டுமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் பிராண்ட். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே வந்து நல்லது. அதனால தான் இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா 100 ml பேக் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். அதில் வந்து 100 ml பேக்கில் வந்து என்ன ஒரு இதுனா, அந்த மூடி வந்து நம்ம மூடும்போது கரெக்டாக வந்து மூடாது. கொஞ்சம் வந்து ஆனால் வந்து 50 ml பேக்கில் வந்து கொஞ்சம் நல்லா மூடி வந்து நல்லா க்ளோஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் 50 ml நான் ரெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப்பே வந்து ஃபேஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸில் உள்ள அந்த pH வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரி வாங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ வந்து ஜெல் பேஸ்டாக இருக்குன்னு பாருங்கள்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். பட் வந்து நம்ம ஸ்கின்ல போடும்போது அப்படியே ஒயிட்டாக மாறிடும். ரொம்ப வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து நல்லா நீங்கள் சர்க்குலர் மோஷனில் வந்து ஃபேஸ்லேருந்து போடணும். நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு காயின் அளவு, அப்படி இல்லைன்னா இந்த ஆள்காட்டி விரலில் வந்து ஒரு காவாசி அளவு வந்து நீங்கள் அந்த மருதாணி போடுவோம்ல அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் வந்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஜென்டிலாக ஃபீல் பண்ணுவீங்க, ரீஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் ஸ்கின்ல. அதுவும் இல்லாமல் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிச்சல் இரிட்டேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சோ ஃப்ரீயாகவும் இருக்கும், நுரை வராது. ஆனால் ஸ்கின் வந்து யூஸ் பண்ண மாதிரியும் தெரியாது. ஆனாலும் ஸ்கின் வந்து நல்லாவே வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுருக்கும், க்ளீனாகவும் பண்ணிடும். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மைல்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கின்ல நீ யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்லி இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் கூட வந்து சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் கூட பிம்பிள்ஸ் நிறைய வரும் இல்லையா, அப்போ கூட அந்த டைமிங்கில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஆகிடுச்சு இப்போது.